வெற்றி அடைய வைக்கிறேன். வேற என்ன வேணும் உனக்கு? அப்படியே அடிக்கிறேன். உன் கடன் தீர்ந்தாச்சு. புண்ணியமாக இரு, ஜெயிக்க. என் பேரு கருப்புசாமி. ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா கேட்கறது புரிஞ்சுட்டீங்க. யாருக்கோ வயத்துல ஆபரேஷனா கட்டி மாதிரி இருக்க யாரு? நாகர்கோவில் எல்லை உடம்புல அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய விஷயம் இருக்குன்னு சொல்லி டாக்டர்கிட்ட செக் பண்ணி வந்தது யாரு? பாப்பா என்னப்பா அது? அறுவை சிகிச்சை அதான் அடையாளத்தோடு கூப்பிடுறாங்க. நீ யாரு சிறப்பி? மகன். எந்த ஊருடா உங்களுக்குலாம்? குடித்தரை. வரலாப்பா, வா, வேதனைப்படாம வாடா செல்லம். வேணா விடுறா. நீ உட்காராண்டா, நெல்லு காப்பி. என் முன்னார கண்ண முடியும். வா பக்கத்து கண்ண முடியும். ஒரு மைனர் ஆபரேஷன் இருக்குடா. அதுல உயிர்கண்டம் இல்லாம காப்பாத்தி இந்த நோய் இல்லாம ஒரு ஆக்ட் இருந்தா போதுங்களா? வேற என்னடா வேணும்? பௌர்ணமிக்கு வரும்பொழுது மாத்திட்டாரு. நீங்க தள்ளி கால் ஒழுப்பா. நீ கால் ஒழுப்பா. உன் வீட்டுக்குள்ள 2 பச்சி வருது. பச்சினா வாழைக்காய் பச்சி, அப்பள பச்சி இல்ல. அந்த வாழைக்காய் பச்சி அப்பள பச்சி இல்ல. படிச்சு படிச்சு படிச்சுனே ஒரு பறவை வந்துட்டு போகுது. அது என்னன்னு பார்த்தேன். ஒரு காலத்துல எசேக்கியேல் வந்து அருள்வாக்கு சொல்லுவான்னு நினைச்சி ஒரு மாயையாக நீ நினைச்சுக்கிட்டு இருந்த. இப்ப அந்த சக்தி தடைப்பட்டு இருக்கு. அதனால வேற யாரும் மடக்கி வச்சிருப்பாங்களா, அது இல்லையே அப்படிங்கிற ஒரு குழப்பம் இவங்க உள்ளத்துல. புரியுதா? அதை மாத்தி தெளிவுபடுத்தா போதுங்களா? காரணம் இவன் மனத்தை கொஞ்சம் தெரியுது. கொஞ்சம் பொறுமையாக நான் தெரிஞ்சு தரேன். பௌர்ணமிக்கு ஒரு முழு தெளிவுபடுத்தேன். கருப்புசாமிக்கு வாடா. ஜெயிக்கிறேன். மெல்ல மெல்ல உன்னை தெளிவாக்கிறேன். நல்லா இருக்கா? அந்த உண்டியில போடுங்க செல்லங்களே. எல்லாரும் ஆளுக்கு ஒரு டீ குடிங்க. நாகர்கோவில் உத்தரவு முடிஞ்சு ஊற்றி நீ அடுப்பதான் போய் அவரோட இடத்துல உட்காந்துக்காங்க. ஒரு சாய அடிச்சு